Hi everyone, welcome to Western Online Academy. ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆகஸ்ட் 2024 எக்ஸாமோட ரீவேல்யூவேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு நமக்கு. ஸோ ஸ்கேன்டு காப்பி நம்ம ரொம்ப நாளாக அப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ ரொம்ப டேட் ஆயிடுச்சு இது வரக்கு. ஸோ இப்போ தான் வந்து அதை பற்றி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாடு அரசு இது ஹெட்டிங் ஓகேங்களா, மறுமதிப்பீடு அறிவிக்கை. ஸோ படிக்கிறேன் பாருங்கள். 2024 ஆகஸ்ட் மாதம் அரசு தொழில்நுட்ப கல்வித்துறையினால் நடத்தப்பட்ட தட்டெழுத்து, சுருக்கெழுத்து மற்றும் கணக்கியல் தேர்வுகளில் அரசு அங்கீகாரம் பெற்ற தட்டச்சு பயிலகங்கள் மூலமாக மற்றும் தனி தேர்வல்வர்களாக மறு மதிப்பீட்டிற்கான விடைத்தாள் நகல் ஸ்கேன்டு காப்பி ஓகேங்களா பெறுவதற்கு விண்ணப்பித்தவர்களின் விடைத்தாள் நகலினை tndtegtonline.in என்ற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து மறுமதிப்பீட்டிற்காக ஆன்லைன் மூலம் விண்ணப்பம் செய்து கொள்ளலாம். ஸோ வந்து நமக்கு அஃபிஷியல் அப்டேட் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இணையதளம் மூலம் எப்போ டேட்டு ஸ்டார்ட் ஆகுதுன்னா 4/1/2025, அதாவது இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. மோஸ்ட்லி இன்றைக்கி வராது எனக்கு தெரிஞ்சு, நாளையிலேருந்து கரெக்டாக உங்களுக்கு வரும் ஓகேங்களா. ஸோ எப்போ நமக்கு வந்து லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ லாஸ்ட் டேட்டை பார்த்தோம் அப்படின்னா 10ஆம் தேதி ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் டேட் வந்து நமக்கு 10ஆம் தேதிக்குள்ளே இருக்காங்க. ஸோ வந்து ஸ்டார்டிங் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது, லாஸ்ட் டேட் வந்து 10ஆம் தேதி. ஸோ முக்கிய அறிவிக்கைகள் பாருங்கள். இணையதளத்தின் மூலம் விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்திருந்த விண்ணப்பதாரர்கள் மட்டுமே மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க அனுமதிக்கப்படுவர். ஸோ ஸ்கேன்டு காப்பி யார் அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ரீவேல்யூவேஷனுக்கு எலிஜிபிள். ஸோ மற்ற யாரும் எலிஜிபிள் கிடையாது ஓகேங்களா. அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். மறு மதிப்பீடு கோரி இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் ஒன்றிற்கு மேற்பட்ட கூடுதலான பாடங்களுக்கு விண்ணப்பிக்கும் போது தனித்தனியாக ஒவ்வொரு பாடத்திற்கும் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இப்போ சப்போஸ் தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுக்குமே நீங்கள் வந்து ஸ்கேன் காப்பி நீங்கள் போட்டிருந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு ரெண்டுக்குமே ரீவேர்ஷன் போடுற மாதிரி இருந்து அப்படின்னா ரெண்டுமே நீங்கள் தனித்தனியாக நீங்கள் அப்ளை பண்ணணும் ஓகேங்களா. இதை சொல்லியிருக்காங்க செகண்ட் பாயிண்ட்டு. தேர்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பத்தில் அவர்களின் பாடப்பிரிவு மற்றும் நிலையை சரியாக குறிப்பிட வேண்டும் ஓகேங்களா. ஸோ அதாவது இப்போ நீங்கள் தமிழ் சீனியர் நீங்கள் வந்து ஆன்சர் காப்பி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரீவேர்ஷன் போடும்போது தமிழ் சீனியரை மென்ஷன் பண்ணணும். நீங்கள் சும்மா ஜூனியர்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ சீனியர்னா சீனியர், ஜூனியர்னா ஜூனியர், இன்டர்னா இன்டர் கரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபோர்த்து பாயிண்ட் பாருங்கள், ஃபீஸு. ஸோ ரீவேர்ஷன் போடுறவங்க வந்து தட்டச்சு பாடம், அதாவது தட்டெழுத்துனா டைப் ரைட்டிங் வந்து 400 ரூபாயுமே, ஃபஸ்ட் பேப்பர் அண்ட் ரெண்டும் இன்க்ளூட் ஆகும். ஸோ ஷார்ட் ஹேண்டு கணக்கியல் பாடம் இதுக்கு வந்து 500 ரூபா, அதுலேயுமே உங்களுக்கு ஃபஸ்ட் பேப்பர் அண்ட் ரெண்டும் இன்க்ளூட் உங்களுக்கு ஆயிரும் ஓகேங்களா. இது எல்லாமே நீங்கள் வந்து ஆன்லைன் பேமெண்ட் கேட்வே மூலிமா செலுத்த வேண்டும். ஃபிஃப்த்து பாயிண்ட் வந்து விண்ணப்பத்தை சமர்ப்பிக்காமல் பணம் செலுத்தியிருந்தாலோ வேறு ஏதேனும் காரணம் தவறாக பணம் செலுத்தியிருந்தாலோ எக்காரணத்தை கொண்டும் செலுத்தப்பட்ட பணம் திரும்ப வழங்கப்பட மாட்டாது. ஸோ கரெக்டாக ரீவேர்ஷன் நீங்கள் ஃபைனல் காப்பி கொடுத்து எடுக்கணும் நீங்கள் சரிங்களா. ஜஸ்ட்டு சும்மா அப்ளை பண்ணிட்டு சப்மிட் பண்ணாமல் நம்ம அமௌண்ட் கொடுத்துருந்தாலோ இல்லை வேறு தப்பாக நம்ம அமௌண்ட் நம்ம சென்ட் பண்ணிட்டாலும் நம்ம ரிட்டர்ன் நமக்கு கிடையாது. ஸோ ஜாக்கிரதை அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இணையதளம் மூலம் விண்ணப்பிக்காமல் பழைய விண்ணப்பம் கொண்டு தபால் மூலம் அனுப்பப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஸோ இன்டர்நெட் ஆன்லைன் வழியாக தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும். ஸோ தபால் மூலிமா வந்து அனுப்புனீங்க இது வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ வந்து அப்டேட்டு. ஸோ வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிருக்கு, 4ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ மேபி இன்றைக்கி வராது எனக்கு தெரிஞ்சு. ஸோ 5ஆம் தேதி 6ஆம் தேதி மாதிரி நீங்கள் பண்ணுங்க, கரெக்டாக உங்களுக்கு இருக்குது சரிங்களா. ஒரு டைமு சரி 2 டைம், ஒரு டைம் வந்து ஆன்சர் காப்பி வந்து எடுத்துகிட்டு அது ஒரு ஜெராக்ஸ் போட்டு கொஷின் பேப்பர் எடுத்து வச்சுட்டு அனலைஸ் பண்ணுங்கள். எப்படி வந்து மார்க்கை வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க அந்த வீடியோ இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு தமிழ்னா தமிழுக்கு, இங்கிலீஷ் பார்த்துட்டு லைன் பை லைனாக கரெக்ட் பண்ணுங்கள். கரெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு, நான் வந்து போட்டால் பாஸ் பண்ணிடுவேன் அந்த மாதிரி நம்பிக்கை இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து ரீவேர்ஷன் போடுங்க. இல்லை சும்மா போட்டு பார்க்கலாம் பாஸாக ஃபெயிலாக வரும்னு நினச்சி நீங்கள் போட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபெயில் தான் உங்களுக்கு ஒரு அகைன் சரிங்களா. உங்களுக்கு கன்ஃபார்மாக நான் போட்டால் பாஸ் பண்ணுவேன் அப்படின்னு நம்பிக்கை இருந்தால் மட்டும் நீங்கள் ரீவேர்ஷன் அப்ளை பண்ணுங்கள், இல்லாட்டி வேண்டாம். இப்போ பண்ண மிஸ்டேக் நோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு அந்த மிஸ்டேக் வந்து பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அதுதான் வந்து ஒரு புத்திசாலித்தனமான ஒரு ஐடியா ஓகேங்களா. ஸோ ஒரு முறைன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆன்சர் காப்பி ஒரு பக்கம் ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி கொஷின் பேப்பர் ஜெராக்ஸ் ரெண்டையுமே ஒரு 2 நாள் கூட ட்ரை பண்ணுங்கள். ஒவ்வொரு லைன் பை லைன் ட்ரை பண்ண பாருங்கள் ஓகேங்களா. எங்கே மிஸ்டேக்கு, கம்மாவா மிஸ்டேக்கா, இல்லை புள்ளி வைக்கலையா, இல்லை ஒமிஷனா, எல்லாமே பார்த்துட்டு என்னென்ன மிஸ்டேக்கோ எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் எழுதிட்டு நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இவ்வளோ மிஸ்டேக் வருது, நமக்கு வந்து மார்க் கம்மியாக போட்டிருக்காங்க, ஸோ அதனால் நான் ரீவேர்ஷன் போட்டால் நான் கண்டிப்பாக பாஸ் ஆவேன் அப்படி தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் ரீவேர்ஷன் போடுங்க.
இல்லாட்டி போட வேண்டாம். இப்போ என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களோ அதை நோட் பண்ணிவிட்டு அடுத்த எக்ஸாம் வரப்போ அந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு கரெக்டான வே. ஓகேங்களா? ஸோ யாருக்காவது ரீவேஷன் அப்ளை பண்ணணுன்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட்டு வந்து புக்கிங் சார்ஜை மட்டும் தான் நாங்கள் ஃபீஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஹோப் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.